ஸோ வெல்கம் டு NSWE அகாடமி. சக்ஸஸ்ஃபுல்லாக வீக் 1 அப்படிங்கிறத நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வீக் 2 ஷெடியூல் அப்படிங்கிறத நான் வீடியோ கொடுத்துருப்பேன். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை கார்டில் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீக் 1 டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்க போகுது, பிகாஸ் இது உங்களோட முதல் டெஸ்ட்டு. இதன் அடிப்படையிலேயே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துடும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 2 கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு. ஸோ பிடிஎஃப்பில் வைக்கலாமா இல்லை வந்து ஆன்லைன் மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி 2 கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு. வருத்தாக இருக்கணும், ஒரு ஆன்லைன் மாதிரி கொடுத்தா தான், பிகாஸ் வர நாட்களில் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ ஆன்லைன் இருக்கிறனால ஆன்லைன் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வரும். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும், ரைட்டுங்களா? 5 to 10 minutes பிடிஎஃப் ரிலீஸ் ஆயிரும். குரூப்லேயே வந்துடும், உங்களுக்கு கவலையே வேண்டாம், குரூப்லேயே வந்துடும். எதன் அடிப்படையில் கொஸ்டின் எடுத்திருக்கு, எவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறேன், எப்படி பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறதான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும், எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். ஸோ அதே சமயம் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? சரி, ஸோ ஆன்லைன் தேர்வை தான் மேக்ஸிமம் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் எழுதலையான்னு எனக்கு தெரியல, ரைட்டுங்களா? அது வந்து ஒரு மூடை பொறுத்து தான். அப்படிங்கிறப்போ இது ஆன்லைன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 கேள்வி தமிழில் இருக்க போகுது, 50 கேள்வி இங்கிலீஷில் இருக்க போகுது. அப்படியே ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். வழக்கமாக டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற எடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி வந்து தமிழில் இருக்குது அப்படின்னா அதே கேள்வி இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ரைட்டுங்களா? அதே கேள்வி இங்கிலீஷ்லேயே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரே கேள்வி தான் 2 மொழியிலையும் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? மிஞ்சி போனால் அவ்வளோதான், 2 பேருக்கும் ஒன்றே தான். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக நான் வழக்கமாக டெஸ்ட் பேட்சுக்கு இதுதான் கொடுக்குறது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டும் இருக்குது. இப்போ ஒரு கொஷின் நான் வந்து தமிழ் அப்படின்னு பொறுத்தவரை ஒரு 50 தமிழ் கொஷின் கொடுத்துருவேன், இங்கிலீஷ்னு பொறுத்தவரை ஒரு 50 இங்கிலீஷ் கொடுத்துருவேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 100 கேள்விகள் கிடைச்சிருக்கு. 50 கேள்வியை 2ஆக பிரித்து 50 கேள்வியை தமிழ் இங்கிலீஷாக வைக்கிறத விட, உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு புரியாதா படிக்கும்போது, இங்கிலீஷ் உங்களுக்கு புரியாதா, ஜஸ்ட்டு ட்ரை, அவ்வளோதான், ரைட்டுங்களா? ஸோ 2க்கும் 2 லிங்க் வந்துடும் உங்களுக்கு. ஸோ தமிழ் டெஸ்ட் பேட்ச், இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் 2 வந்துடும். அது கம்பைன் பண்ணலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஈவினிங்கில் இன்ஃபர்மேஷனை குரூப்பில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஷின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டுங்களா? பேட்டர்ன் அதுதாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் இது டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ரிசல்ட்டுக்காக நான் கொடுப்பேன்னு வெயிட்டே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத வந்துடும், சரிங்களா? எது தப்பு எது கரெக்டு அப்படிங்கிறதும் வந்துடும். அப்படிங்கிறப்போ நீங்கள் அனலைசிஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் கொடுத்தா அது கஷ்டமாக இருக்கும், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது போட்டிருக்கோம், ரைட்டுங்களா? இந்த தேர்வு வந்து நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் 4 நிறைய பேர் கேட்டாங்க. நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், குரூப் 4 டெஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து கிராஷ் கோர்ஸ் எப்படி வந்து பண்ணுறதுன்னா, தாராளமாக பண்ணலாம், பையெல்லாம் ஃப்ரீ தானே, நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக அட்டன் பண்ணலாம், வேணுங்கிறோம் அட்டன் பண்ணலாம், அவ்வளோதான். அவங்களுக்கு தான் பெனிஃபிட். சிம்பிளாக சொன்னாங்க தான், யாருன்னா அட்டன் பண்ணலாம். ஆன் டைம் நம்ம எப்போவுமே நம்ம அகாடமி பொறுத்தவரை ஆன் டைம், அது ரொம்ப முக்கியம், எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்போ 7 மணி வீடியோ வந்துடும். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு வந்துடுங்க. அது என்ன காரணம்னா, சம் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறனால தான், ஓகேங்களா? ஸோ எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதே சமயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுங்க. இதுதான் நான் மெயினாக சொல்ல வந்தேனே, இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஐயோ, நம்ம வந்து எல்லாருமே டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்களே, நம்ம எழுதலையே, நம்ம படிக்கலைன்னா படிச்சுட்டு எழுதுங்க, தப்பே கிடையாது, படிச்சுட்டு எழுதுங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து டே 1 2 3 4 5 6 7 8 நமக்கு ஃப்ரீ கிளாஸ், அதை விட்டுருங்க. இந்த 7 நாள் ஷெடியூலில் ஏதாவது ஒன்று விட்டுட்டீங்க, ஏதாவது ஒன்று 3வது விட்டுட்டீங்க அப்படின்னா, 4வது நாள், அதுக்கடுத்த 4வது நாள் முடிஞ்சால் இதை வந்து படிக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா, இப்போ இன்றைக்கி டே 9 தானே இன்றைக்கி. அப்படிங்கிறப்போ ஒரு நாள் நான் ஃப்ரீயாக கொடுத்தேன்னா, நேற்று நான் ஃப்ரீயாக கொடுத்தேன்னா, அந்த மாதிரி நேரத்தில் கவர் பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு இங்கே வராதிங்க. வந்தீங்கன்னா படிக்க முடியாதுங்க, ரைட்டுங்களா? வந்தீங்கன்னா இன்றைக்கி என்னமோ அது மட்டும், இன்றைக்கி முடிஞ்சிருச்சா, இன்றைக்கி படிக்க முடியலையா, விட்டுருங்க. அதுக்கு ஒரு நாள் நான் கொடுக்குறேன்ல, அப்போ உட்காந்து படிங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மனம் வருத்தம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா விட்டுருவீங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், ஓகேவா? இதனால் டேஸ் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதை நான் பார்த்துக்கிறேன், அது என்னோடய பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். பட் நீங்கள் ஹாப்பியாக படிங்க, அதுதான் முக்கியம்,
ரைட்டுங்களா. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஷின் இப்படி தான் இருக்கும், ரிசல்ட் வந்துடும். எல்லாமே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். அதே போல் நிறைய டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கால் பண்ணுறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயார். ஓகே, ஸோ இப்போ போய் ரெடியாக இருங்க எக்ஸாமினேஷனுக்கு.